நெக்ஸ்ட்டு நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மல்டிமீட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு மல்டிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் நிறைய இருக்குது. அதாவது கரண்ட் வோல்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்சிலேருந்து நம்ம நிறையா பர்டிகுலர் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த மல்டிமீட்டர். ஸோ எல்லா குவான்டிட்டிஸையுமே நிறைய குவான்டிட்டிஸை ஒரே ஒரு டிவைஸை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும் மல்டிமீட்டரை வச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா லெபார்ட்ரிஸில் டெஸ்டிங் சர்க்யூட்ஸில் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மல்டிமீட்டரில் பேசிக்காக நமக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் அண்ட் ஓம் மீட்டர் எல்லாமே ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு மல்டிமீட்டர் வந்து இருக்கும். ஸோ மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம நிறைய குவான்டிட்டிஸ் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸை வந்துட்டு நம்ம ஒரே டிவைஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். ஸோ எதுக்காக இந்த மல்டிமீட்டர் பேசிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுவோம், கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு வி யூஸ் அம்மீட்டர் அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஓம் மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தனித்தனியாக 3 குவான்டிட்டிஸுக்கு நம்ம 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 3 குவான்டிட்டிஸை சேர்த்து ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மல்டிமீட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் நமக்கு காஸ்ட், ஸ்பேஸ், டைம், காம்ப்ளெக்சிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மல்டிமீட்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அனலாக் மல்டிமீட்டர். ஸோ அனலாக் அப்படின்னா நமக்கு வேரியேஷன். அனலாக் அப்படின்னா என்ன, ஒரு கண்டினியூஸ் வேவ் ஃபார்மை தான் நம்ம அனலாக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாயிண்டர் அண்ட் ஸ்கேலை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக நமக்கு வந்துட்டு மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா பேஸ்ட் ஆன் பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் மூவ்மெண்ட் அண்ட் நீடலை யூஸ் பண்ணி நமக்கு ரீடிங், அதாவது இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் நமக்கு அந்த சென்டர் பாயிண்டர் வந்து நமக்கு டிஃப்ளெக்ஷனை காட்டி அதிலிருந்து நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் அனலாக் டைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் நமக்கு லோவாக இருக்கும். சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். ரீடிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் இங்கே 5 வோல்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இப்படி செக் பண்ணும்போது இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம மேனுவலாக நம்ம தான் வந்துட்டு இந்த ரீடிங்காக எடுப்போம். ஆனால் அப்படி பண்ணுறதுனால நமக்கு பேரலக்ஸ் எரர் வந்துட்டு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் அக்யூரசி குறையிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இருக்கும். ஸோ நியூமரிக்கல் வேல்யூஸாக இப்போ இங்கே நமக்கு மெஷர்மெண்ட்டில் எப்படி இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சோ அதுக்கு பதிலாக நமக்கு ஜஸ்ட்டு ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். இந்த டிஸ்பிளேயில் நமக்கு வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து காட்டும். ஸோ இப்படி காட்டுறதுனால நமக்கு எந்த விதமான எரர் இஷ்யூஸும் இல்லாததுனால அக்யூரேட்டாகவும் இருக்கும். ரொம்ப வைடாக நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அக்யூரசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது நமக்கு இந்த டிஜிட்டல் டைப்பில். அதனால் நமக்கு பேரலக்ஸ் எரர் எல்லாமே வந்துட்டு அவாய்ட் ஆயிரும். அண்ட் வி ஹாவ் ஹை இன்புட் இம்பிடன்ஸ். ஸ்டேபிளாக நமக்கு ரீடிங் இருக்கும். ஸோ இப்படி நம்ம இந்த அனலாக் டைப்பில் இப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்டர் வந்து இப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கலாம். ஆனால் டிஜிட்டல் டைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இங்கே வந்து கரெக்டாக வேல்யூ வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அண்ட் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பேக்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக அந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், கண்டினியூட்டி, ஃப்ரீக்வென்சி, கெப்பாசிட்டன்ஸ், டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்துட்டு மெஷர் பண்ணலாம். அண்ட் சில இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அண்ட் டிசி 2 பேராமீட்டர்ஸுமே வந்துட்டு நம்மளால் மெஷர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு அனலாக் மல்டிமீட்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக்காக நமக்கு தேவைப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் அ PMMC மீட்டர், அதாவது பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் மீட்டர். நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான ரெசிஸ்டர்ஸ், சீரீஸ் அண்ட் ஷண்ட் ரெண்டுத்துலேயுமே ரெசிஸ்டர்ஸ் தேவைப்படும். செலக்டர், ஸ்விட்ச், பேட்டரி அண்ட் டெஸ்ட் லீட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இன்புட்டில் வந்துட்டு ஏசி, டிசி 2 ஆப்ஷனுமே நமக்கு வந்து இருக்குது. அண்ட் நமக்கு வந்து ஷண்ட் கரண்ட் டிவைடர் இங்கே இருக்குது. அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோட் செலெக்ஷனுக்கு நமக்கு ஒரு ஸ்விட்சும் வந்து இங்கே இருக்குது. இன்கேஸ் டிசியாக நமக்கு வேணும் அப்படின்னா we can use a rectifier to convert AC to DC. அண்ட் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்துட்டு டிசியில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் அதை தாண்டி நமக்கு டிசியில் இருந்து நமக்கு அனலாகாகவே, அதாவது கண்டினியூஸாகவே வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நமக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு மூவிங் காயில் மீட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏசி வேல்யூவாகவே கிடைக்கும்.
ஸோ அனலாக் மல்டிமீட்டரை பொறுத்து ஃபர்ஸ்ட் செலக்டர் ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வோல்டேஜுக்கு வேணும் அப்படிங்கும்போது சீரிஸ் ரெசிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட்டுக்கு ஷண்ட் ரெசிஸ்டர். ஏன்னா பேசிக்காக ஒரு சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் கனெக்டே பண்ணியிருப்போம். வோல்டேஜ் இஸ் ஆல்வேஸ் இன் சீரிஸ் அண்ட் கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம், அதாவது பேரலில் கனெக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நமக்கு தேவையான கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் அண்ட் பாயிண்டரில் வந்துட்டு நமக்கு தேவையான ரீடிங் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கும்போது மல்டிமீட்டரை வந்து ஒரு வோல்ட் மீட்டராக ஆக்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் கனெக்டட் இன் parallel with the circuit அண்ட் இங்கே வந்து நம்ம ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை எடுத்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்ட் வந்து லிமிட்டடாக இருக்கும் அண்ட் வோல்டேஜை வந்து நமக்கு மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இதுவே அதே மல்டிமீட்டரை இப்போ கரண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது இது எப்படி ஆக்ட் ஆகும், இப்போ ஒரு அம்மீட்டராக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இட் வில் பி கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ கனெக்ஷன் வந்து வோல்ட் மீட்டராக இருக்கும்போதும் அம்மீட்டராக இருக்கும்போதும் எப்படி வேரி ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வோல்ட் மீட்டர் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஷண்ட் ரெசிஸ்டருக்கு பதிலாக சீரிஸ் யூஸ் பண்ணோம், ஆனால் இங்கே கரண்ட் அப்படிங்கிறதுனால ஷண்ட் ரெசிஸ்டர். ஸோ இங்கே ஒரு சின்ன வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்கர் ஆகும் அண்ட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ தேர்டாக இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படிங்கும்போது மல்டிமீட்டரில் இருக்கக்கூடிய பேட்ரி என்ன பண்ணுன்னா நமக்கு தேவையான வோல்டேஜை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ கரண்ட் when it flows through the resistor, மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டை நமக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே வோல்டேஜும் தெரிஞ்சிருச்சு, கரண்ட்டும் தெரிஞ்சிருச்சு. அதை பொறுத்து ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் யூஸிங் ஓம்ஸ்லா. ஸோ ஓம் ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு நான் லீனியராக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் டிஜிட்டல் மல்டிமீட்டர். ஸோ அனலாக் டைப் நம்ம எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ டிஜிட்டல் டைப்புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு இன்புட் சிக்னல் நமக்கு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிளாக் என்னென்னன்றதை ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட் சிக்னலை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக், அட்டெனுவேட்டர், ரெக்டிஃபையர், ஏடிசி அண்ட் ஃபைனலி டிஜிட்டல் சப்ளை அண்ட் எல்லாத்துக்குமே தேவையான பவர் சப்ளை வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்புட் சிக்னல் வந்து நம்ம கொடுக்குறோம். அட்டெனுவேட்டர் என்ன பண்ணும், நமக்கு அதனுடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணும், அதாவது வோல்டேஜை நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். தேர்ட் பிளாக்காக நமக்கு ரெக்டிஃபையர் இருக்கும் which converts AC to DC வேல்யூ. அண்ட் அகெயின் ஏடிசி என்ன பண்ணும் அப்படின்னா அனலாக் சிக்னலை நமக்கு டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபைனலி அந்த டிஜிட்டல் சிக்னல் நமக்கு டிஸ்பிளேல வந்துட்டு அதனுடைய வேல்யூவை காமிக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டருடைய அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். அக்யூரசி வந்து ஹையாக இருக்கும், எந்த விதமான பேரலக்ஸ் எரர் இருக்காது, வி ஹாவ் ஹை இன்புட் இம்பிடன்ஸ், காம்பேக்ட் அண்ட் ஈஸி டு யூஸ் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரீடிங் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் இட் இஸ் ரிலையபிள். ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு பேட்டரி வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓவர்லோட் கண்டிஷனில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அண்ட் ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் we use it for electrical testing, circuit testing, maintenance work, ஒரு ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இண்டஸ்ட்ரியல் சைட்டில் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம பேசிக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரேஞ்சை வந்து செக் பண்ணிக்கணும் அண்ட் ஹை வோல்டேஜை வந்துட்டு நம்ம லோ ரேஞ்சில் வந்து மெஷர் பண்ணக்கூடாது, அது மாதிரி ஆப்போசிட் கண்டிஷனில் பண்ணக்கூடாது. கரெக்டான ப்ரோப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு மல்டிமீட்டர் நமக்கு பேசிக்காக இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோப் வந்து நம்ம 2 இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோப்ஸ் எல்லாமே வந்துட்டு எது கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வந்து பண்ணணும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அனலாக் டைப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் டைப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் வந்து நம்ம எந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறோம், சீரீஸ் ஆர் பேரலல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ண ஏஇ லெவல் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி சம்மரி. ஸோ ஒரு அனலாக் மல்டிமீட்டருடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக ஒரு செலக்டர் ஸ்விட்ச், ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த மோடில் இருக்கணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச். ஸோ இன்கேஸ் வோல்டேஜாக இருக்கணும் அப்படின்னா வோல்டேஜ் சர்க்யூட் அப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு கரண்ட் சர்க்யூட் அண்ட் இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே தேவை. ஸோ அது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு PMMC மீட்டருக்கு கொடுத்தோம் அப்படின்னா when it is connected to battery அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து காட்டும். அதுவே ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்புட் சிக்னல் நம்ம வந்து கொடுக்குறோம் அண்ட் அட்டெனுவேட்டரில் வந்துட்டு ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகும். அண்ட் இப்போ ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா AC கேன் பி கன்வெர்டட் டு DC அண்ட் ADCயில் அனலாக் கேன் பி கன்வெர்டட் into digital type and இங்கே வந்து பார்த்தீங்கன்னா digital display எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் இஸ் ட்ரூ RMS மீட்டர். ஸோ RMS அப்படிங்கிறது வந்துட்டு ரூட் மீன் ஸ்கொயர்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இந்த ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரூ ரூட் மீன் ஸ்கொயர்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம் விச் இஸ் ஆஃப் ஏசி வோல்டேஜ் ஆர் கரண்ட். அதை பொறுத்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் ஆர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் இதே யூஸ் ஃபார்முலா மேனுவலாக இல்லை அப்படின்னா நம்ம இந்த மீட்டரை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸுக்கும் நம்மளால் வந்துட்டு கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏன் நான் சைனசாய்டலும் கன்சிடர் பண்ணுறோம்? ஏன்னா யூஸ்வலாக நம்ம சர்க்யூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசி சிக்னல் அப்படின்னு இந்த சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். பட் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சைன் வேவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை தாண்டி நமக்கு நிறைய பாசிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்கொயர் வேவாக இருக்கலாம், ட்ரையாங்குலர் வேவ், பல்ஸ் வேவாக இருக்கலாம், இல்லைனா இதே வேவ் டிஸ்டார்ட்டடோ இருக்கலாம். அதாவது நிறைய அங்கங்கன்னு சொல்லி உங்களுக்கு ரேண்டம் எரர் சிக்னல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கலாம், இல்லைனா ஹார்மோனிக் சிக்னல்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சிக்னல்ஸுக்கும் நம்மளால் அந்த ஆர்எம்எஸ் வேல்யூவை கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷனில் we can use this particular meter. ஸோ ஆர்டினரி மீட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரேண்டம் வேவ் ஃபார்முக்கு நம்ம எடுக்கும்போது நமக்கு இன்கரெக்டான ரீடிங்ஸை வந்து கொடுக்கும். அதனால தான் இந்த ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் which can calculate the RMS value of voltage and current for any kind of waveform. ஸோ வேவ் ஃபார்ம் ஷேப்பை கன்சிடர் பண்ணாமல், அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் ஃபார்ம் ஷேப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கன்சிடர் பண்ணாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்எஸை வந்துட்டு நமக்கு கேல்குலேட் பண்ணி கொடுக்கும் இந்த ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டர். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு இந்த ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆர்எம்எஸ் அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது ஏசி வோல்டேஜ் ஆர் கரண்ட் எந்த குவான்டிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோமோ அந்த குவான்டிட்டிக்குரிய எஃபெக்டிவ் வேல்யூவை தான் நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்கொயர்டு வேல்யூவுக்கு மீன் எடுத்து அதுக்கு ரூட் எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ரூட் மீன் ஸ்கொயர் which is equal to DC value that produces the same heating effect. ஸோ பேசிக்காக ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் வோல்டேஜ் VRMS வோல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is square root of 1/t integral of V square dt. அண்ட் அதே மாதிரி ஃபார் கரண்ட் it can be expressed like this. இதில் இந்த கேபிட்டல் T அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைம் பீரியட், V அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it is instantaneous voltage and I அப்படிங்கிறது வந்துட்டு instantaneous current. ஸோ ஒரு சைன் வேவ் ஃபார்முக்கு நம்ம பர்டிகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னாலே இட் இஸ் Vm/√2. Vm அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் ஒரு நான் சைனசாய்டலுக்கும் நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு பொருந்தும். அதில் சைனுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் we end up at VRMS equation as Vm/√2. அதே மாதிரி IRMS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் Im/√2. இதில் இருந்து ஃபார்ம் ஃபேக்டரை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் which is equal to ratio of RMS value by average value. ஸோ RMS and average value சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு நமக்கு ஃபார்ம் ஃபேக்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா it is equal to 1.11 which is very very important value to be noted. ஸோ எதுக்காக இந்த ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டரை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஏசி வோல்ட் மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூவை நமக்கு கொடுத்துட்டு அதை வந்து ஃபார்ம் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நிறைய இடத்துல நமக்கு ஏசி அப்படின்னாலே சைன் வேவ் அப்படிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். பட் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் இட் கேன் பி எனி நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். ஸோ ரியல் சிக்னல்ஸ் எல்லாமே கூட நமக்கு டிஸ்டார்ட்டடாக இருக்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்கிறதுல எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ ஆவரேஜ் ரீடிங்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸிங் ஆல் தீஸ் மீட்டர்ஸ் நமக்கு ஒரு இன்அக்யூரேட் வேல்யூ, அதாவது ராங் வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டர் யூஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அவுட் தி எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இப்போ ஒரு நார்மல் ரெஸ்பாண்டிங் மீட்டரையும் இந்த ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டரையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆவரேஜ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். அண்ட் இது ஸ்பெசிஃபிக்காக சைன் வேவுக்கு மட்டும்தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் மல்டிப்ளைட் பை 1.11 வித் அ ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ அப்போ சைன் ஃபேக்டருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ரீடிங் கிடைக்கும். ஆனால் நமக்கு இப்போ சைன் வேவ் இல்லாமல், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம சைன் வேவாக இருக்கும்போது இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான ஆவரேஜ் வேல்யூ வந்து நமக்கு இங்கே கேல்குலேட் பண்ணிக்கலாம், கரெக்டாக கிடைக்கும். பட் இதே சைன் வேவ் ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டிஸ்டார்ட்டட். ஸோ இந்த மாதிரி சிக்னலுக்கு நம்ம இந்த 1.1 மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு கரெக்டான ஒரு வேல்யூ வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம ட்ரூ ஆர்எம்எஸ் மீட்டருக்கு வந்து போகிறோம். ஹியர் இட் மெஷர்ஸ் தி RMS
RMS வேல்யூ டைரக்ட்லி. ஸோ 1.11 அந்த ஃபார்ம் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து வேல்யூவை கொடுக்காது. டைரெக்டாக நமக்கு தேவையான RMS வேல்யூவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் ஃபார்ம். ஸோ சைன் வேவ் ஃபார்முக்கு மட்டும் இல்லாமல் எனி டைப் ஆஃப் வேவ் ஃபார்ம், அதாவது ஒரு நான் சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கும் இந்த ட்ரூ RMS மீட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இட் வில் கிவ் யூ an accurate measurement. So it works for all types of signals like sine wave, square wave, triangle wave or any distorted signal. அந்த மாதிரி எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரூ RMS மீட்டரில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் ஸ்கொயர் லா பிரின்சிபல். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சிக்னலை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வோல்டேஜ் பொறுத்து RMSஐ கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ V ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணுறோம். ஆவரேஜ் அப்படிங்கிறது இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால we are just integrating. ஸோ ஏதோ ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் let it be from A to B. இந்த ரேஞ்சுக்குள்ளே இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். இன்டகிரேஷன் அப்படிங்கிறதுனால dt அப்படின்னு போட்டிருப்போம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா we are taking square root. அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக RMS வேல்யூவாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் முதலே சொல்லியிருந்தேன், இன்புட் சிக்னல் V of t அண்ட் ஸ்கொயர் பண்ணால் V ஸ்கொயர்ட், ஆவரேஜ் பண்ணோன்னா நமக்கு மீன் வேல்யூ கிடைக்கும். ஸோ ரூட் மீன் ஸ்கொயர்டில் ஸ்கொயர் பண்ணியாச்சு அண்ட் மீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ரூட் மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஆஃப் V ஸ்கொயர்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான RMS வேல்யூ கிடைக்கும். ஸோ முதலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், நெக்ஸ்ட் மீன் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் RMS வேல்யூ. ஸோ இந்த ட்ரூ RMS மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேசிக் ப்ரொசீஜர் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்புட் சிக்னல் V எடுத்தாச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஏசியாக இருக்கிறதுனால V of t அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கொயர்ட் பண்ணுறோம். ஸோ V ஸ்கொயர்ட் ஆஃப் t. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் V ஸ்கொயர்ட் ஆஃப் t. அண்ட் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். தட் இஸ் த நெக்ஸ்ட்டு. ஸோ சிக்னல் வந்து இப்போ சர்க்யூட்டில் என்டர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னலை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ, அதுவுமே நம்ம இங்கே பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலி ரூட் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் சர்க்யூட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும், which is nothing but the true RMS value. ஸோ பிளாக் டயக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் சிக்னல், அதை பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணுறோம். கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற மற்ற ப்ராசஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இங்கே நம்ம வந்துட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆவரேஜ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆக்சுவல் டிஸ்பிளே ஆஃப் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் பிளாக் டயக்ராம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பிளாக்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணும், சிக்னலுடைய ஸ்ட்ரென்த்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் சென்சிட்டிவிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கொயரிங் சர்க்யூட்டில் நமக்கு V வந்துட்டு V ஸ்கொயர்டாக வந்துட்டு மாறும், விச் இஸ் டன் பை யூஸிங் an analog multiplier. அதாவது சிக்னலை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம், Vயை திருப்பியும் V கூடயே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் ஆவரேஜ் சர்க்யூட். அதில் நம்ம மீன் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறோம். அண்ட் தேவையில்லாத இந்த ரிப்பிள்ஸ், அதாவது அன்வான்ட் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட் இஸ் ஸ்கொயர் ரூட் சர்க்யூட். ஸோ இதில் இருந்தால் நமக்கு தேவையான RMS வேல்யூ வந்து கிடைக்கும். அண்ட் அங்கே கிடைச்சிருக்க இந்த RMS வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு டிஜிட்டல் டைப்பாக இல்லை அனலாக் டைப்பாக அப்படிங்கிறத பொறுத்துட்டு நமக்கு டிஸ்பிளே வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் தேர்மல் டைப் ட்ரூ RMS மீட்டர். இது வந்துட்டு இன்னொரு மெத்தட், அதாவது தேர்மல் கன்வர்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அதே மெஷர்மெண்ட்டை வந்து பண்ண போகிறோம். ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை நம்ம வந்து இங்கே மெஷர் பண்ண போகிறோம். ஸோ சிக்னல் வந்து இட் ஹீட்ஸ் தி ரெசிஸ்டர். ஸோ தெர்மோகப்பிள் என்ன பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் கன்வெர்டட் டு ஈக்குவலண்ட் வோல்டேஜ். அண்ட் இந்த வோல்டேஜை பொறுத்து நமக்கு தேவையான RMS வேல்யூ வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து இட் இஸ் அப்ளை டு ஹீட்டர். அப்போ நமக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது ப்ரொடியூஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா தெர்மோகப்பிள் என்ன பண்ணும், இட் சென்சஸ் டெம்பரேச்சர். அண்ட் அப்போ நமக்கு தேவையான வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை கன்வெர்ட்டிங் டெம்பரேச்சர் டு த ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி ஆஸ் வோல்டேஜ். ஸோ இங்கே ஜென்ரேட் ஆகிருக்க இந்த வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் மீன் ஸ்கொயர்ட் வேல்யூ. அண்ட் அது நமக்கு மீட்டரில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு டிஸ்டார்டட் வேவ் ஃபார்முக்கு கூட நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் அகெயின் எல்லா சிக்னல்ஸுக்குமே ஒர்க் ஆகும். ப்ரெசிஷன் அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ வேவ் ஃபார்மை டிபெண்ட் பண்ணி வந்து இங்கே இருக்காது.
ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சர்க்யூட் நமக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது அண்ட் இதே தேர்மல் டைப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அண்ட் அது பொறுத்து கேலிப்ரேஷனும் நமக்கு தேவைப்படும் அண்ட் இட் இஸ் சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரூ ஆர்எம்எஸ் வந்துட்டு எதை மெஷர் பண்ணி கொடுக்குது அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் லா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அதோடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதை பேஸ் பண்ண டிப்பிக்கல் ஏஇ டைப் கொஸ்டின்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.